ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போகிறோம். இது வந்து சிறுசேரி சிக்னல். அதுக்கப்புறம் மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது பாருங்கள், தொங்கிட்டு இருக்கு எல்லாமே. இது தாண்டி போகும்போதே எனக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நியூஸ் ரீசெண்டாக பார்த்தேன், யார் மேலே விழுந்து காயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம். சரி வாங்க, நம்ம ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. உள்ளார பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது லெஃப்ட் சைடில் உள்ள கடை, ரைட் சைடில் ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு 15 இயர்ஸாக இங்கே இருக்கிறதுனால நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். இந்த கடையில் இந்த கறி தோசை கடை புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குல்ஃபி இதெல்லாம் எல்லாமே புதுசு தான். நம்ம சென்னை ஆப்பக்கடை இது பழைய கடை. ஜிகர்தண்டா ஷாப் நல்லாயிருக்கும், ஆனால் அன்றைக்கி அது இல்லை, லீவு. வேஃபெல்லாம் புதுசு. அதுக்கப்புறம் டெல்லி தந்தூரி ஷாப் இதெல்லாம் பழைய கடை. அதுக்கப்புறம் பிபிக்யூ அதுவும் பழசு. எல்லாமே நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஃபேவரட்னு போனால் நான் இந்த பர்மா ஸ்கொயர், அது நேராக நாங்கள் அங்கே தான் போவோம். ஃபஸ்ட்டு சாய்ஸ்னால் அதுதான். இதோட பிரான்ச்சஸ் சென்னையில் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஃப்ரைடு எக் அத்தோ தான் சொன்னோம். இந்த ஒரு அத்தோ பண்ணுறாங்க, வாழைத்தண்டு சூப் போட்டு தராங்க. அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது, நிறைய பேர் அதான் வாங்குகிறாங்க. நான் இன்றைக்கி எக் சொல்லிட்டேன் தெரியாமல். சிக்கன் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே டேபிள் கண்டுபிடிச்சி உட்காரது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக டேபிளும் பிடிச்சாச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூடாக இருந்துச்சு, ஸ்பைஸாகவும் இருந்துச்சு நிறையா. அப்புறம் என் பையனுக்கு ஸ்பைஸ்லெஸ் தான் வாங்கி கொடுத்தேன். ஓகேன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எக் அத்தோ. அதுக்கப்புறம் மசாலா எக்கு. இது ஃபுல் பைட் வைக்கிறது பயமாக இருக்குது, எதுவும் லாக் ஆயிருமோ அப்படின்னு. அதனால் பாய் தான் கடிப்பேன். நீங்கள்னா ஃபுல்லாக கடிப்பீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போது ஒரு கெபாப் இருக்கும். இங்கே ஸ்பைஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கறி தோசை கடைக்கு வந்தாச்சு. இது புது கடை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் கறி தோசை சொன்னோம். அது கூட அவங்க எக் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு எக்கை உடச்சி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன், சிக்கன், ப்ரான், அப்புறம் பொட்டேட்டோ மசாலா அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தோசை போட்டாங்க, மாவு ஊற்றிட்டு. அப்புறம் அந்த சிக்கன் மிக்சிங்கை வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. மாவுலாம் புளிக்கலை, சில கடையில் மாவு புளிச்ச மாதிரி இருக்கும். அதில் அவங்க ஆயிலும் ஊற்றலை, நல்லா இருந்துச்சு. தோசைலாம் சாப்பிடும் போது ஆயிலாக இருக்கும், பெருசு பெருசுன்னு. 4 பீஸ் போட்டு ஒரு குருமா வச்சு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் குருமாவோட உரப்பு கம்மியாக இருந்துச்சு. மட்டன் லிவர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஏதாவது ஸ்பைஸியாக பிரியாணி இது மாதிரி ஐட்டம் சாப்பிடும்போது கோலி சோடா குடிப்பேன். நீங்கள் இது மாதிரி குடிங்க. இந்த கோக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, அது உடம்பு கெட்டது. அதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் மட்டன் லிவரோட கொஞ்சம் தோசை, கொஞ்சம் குருமா வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஈவினிங் டைம் எப்போதும் வந்தாலுமே க்ரௌடு தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.